காரணமாக இருந்தானே லெப்டினன்ட் கவர்னர் மைக்கேல் டயர், அவனை லண்டனிலே போய் சுட்டுக் கொண்ட உதம் சிங்கை சிறையிலே சந்திக்கிறார். இந்த காலகட்டத்தில் கைதிகளின் உரிமைகளுக்காக அவர் போராடுகிறார். கைதிகள் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் போராடுகிறார். உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரதம் முதலில் கூடாது என்று சொன்ன ஜதீந்திர தாஸ் அவரே உண்ணாவிரதத்தின் மகத்தான தியாகியானார். தோழர்களே, 63 நாள் கழித்து ஜதீந்திர தாஸ் இறந்து போனார். வங்கத்தின் அவன் ஒரு சிங்கம். இறந்து போன ஜதீந்திர தாஸினுடைய அந்த சடலத்தை கல்கத்தாவுக்கு கொண்டு வருவதற்கு அனுப்பி வைப்பதற்கு 600 ரூபாயை சுபாஷ் சந்திர போஸ் அனுப்பி வைக்கிறார். எல்லாம் ரெக்கார்டு. அந்த 600 ரூபாய் என்றால் இன்றைக்கு லட்சத்தை தாண்டும். 6 லட்சம் பேர் ஹவுரா ஸ்டேஷனிலே வழியெங்கும் கல்கத்தாவிலே திரண்டிருந்தார்கள். ஜதீந்திர தாஸினுடைய உடலை வாங்குகிற போது 6 லட்சம் மக்கள் வங்காளத்திலே திரண்டிருந்தார்கள். 97 நாள் வரைதான் அப்பொழுது ஐரிஷ் விடுதலை இயக்கத்தினுடைய போராட்டக்காரன் உண்ணாவிரதம் இருந்த ரெக்கார்டு இருந்தது. 97 நாள். பகத்சிங் உண்ணாவிரதத்தை முடிக்கவில்லை. காங்கிரஸ் இயக்கம், அவருக்கு கருத்து வேறுபாடு உண்டு காந்தியார் மீது. ஆனாலும் கூட காங்கிரஸ் இயக்கம் அவரது தந்தையாரை அழைத்து இந்த வேண்டுகோளை தீர்மானமாக உண்ணாவிரதத்தை நிறுத்த வேண்டும் என்று கொண்டு போய் கொடுத்தார்கள். சில கோரிக்கைகளை அரசை ஏற்க செய்ய முடியும் என்று வற்புறுத்தினார்கள். தந்தையார் கொண்டு போய் கொடுத்தார். 116வது நாள் பகத்சிங் உண்ணாவிரதத்தை முடித்தார். 116 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பிறகு அதே அக்டோபர் 1930ஆம் வருடம் அக்டோபர் 7, இதே அக்டோபர் 7 வரலாற்றிலே வேதனையான விசித்திரத்தை பாருங்கள். எந்த அக்டோபர் 7ஆம் தேதி பகத்சிங் பிறந்தானோ, எந்த அக்டோபர் 7ஐ 2008ஆம் ஆண்டு இந்த மயிலாப்பூரிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ, இதே அக்டோபர் 7ஆம் தேதி தான் மரண தண்டனை என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் லாகூர் சிறையிலே மரண கொட்டடியிலே அடைக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் அவர் படித்த நூல்கள் ஏராளம் ஏராளம். அவருடைய பசிக்கு, அறிவு பசிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிறார். விதவிதமான புத்தகங்கள், கம்யூனிச புத்தகங்கள், அவர் மனதை கவர்ந்த புத்தகங்கள், லெனினை பற்றிய புத்தகங்கள், மார்க்சியத்தை பற்றிய புத்தகங்கள், அதை படித்தது மட்டுமல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சின்க்ளேர் எழுதிய ஸ்பை என்கின்ற ஒரு நாவல், அது கூட அவர் கேட்கிறார். இவ்வளவு நூல்களையும் படித்து அவன் அந்த மகத்தான் அந்த சிந்தனையாளனுடைய எண்ணத்திலே 1931 தூக்கிலிடப்படுவதற்கு ஏறத்தாழ 1 மாதத்துக்கு முன்பு பிப்ரவரி 2ஆம் தேதி டு த யங் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், இளைய அரசியல் ஊழியர்களுக்கு என்று எழுதுகிறார். இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது தேவை என்பதனால் நான் சொல்லுகிறேன். எங்கள் இயக்கத்து இளைஞர்களுக்கும் இது தேவை என்பதனால் நான் அதை சொல்லுகிறேன். அதில் தான் மிக அருமையான கருத்துக்களை சொல்லுகிறார். சமரசம் என்பது, அப்பொழுது வட்டமேஜை மாநாடு நடைபெற்று அந்த விடுதலை இயக்கம் சமரசம் செய்து கொள்ளுமா, வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நேரம் அதை பற்றி விவாதிக்கிறார். சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஒரு இயக்கத்துக்கு, விடுதலை இயக்கத்துக்கு ஏற்படும் என்று அவர் சொல்லுகிறார். சமரசம் ஒரு தேவையான ஆயுதமாகும் என்று சொல்லுகிறார். போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு சமரசம் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதுவரை எடுத்த முடிவுகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறது. வெற்றி தோல்வியை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறது. தொடர்ந்து வலுவாக போராடுவதற்குரிய களத்தை அமைத்துக் கொள்ள முடிகிறது. ஆகவே சமரசம் ஒரு போராட்ட களத்துக்கு தேவையான ஆயுதமாகிறது என்கிறார். ஆனால் அடிப்படை குறிக்கோளிலே இருந்து விலகிவிடக் கூடாது, அந்த குறிக்கோளை விட்டு விலகி சென்று விடக் கூடாது என்று சொல்லி இதற்கு உதாரணம் சொல்கிறார். 1905 சோவியத் ரஷ்யாவிலே புரட்சி வெடித்தது. உடனடியாக வெளிநாட்டிலே தலைமறைவாக இருந்த லெனின் ரஷ்யாவுக்கு வந்தார். 906 டூமாவிலே ரஷ்ய நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடாது என்று சொன்ன லெனின் 1 வருடம் கழித்து 907 டூமாவில் பங்கேற்கலாம் என்று சொன்னார். அது ஒன்றும் கொள்கையை விட்டுக் கொடுத்ததாக, அது போர் தந்திரம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார். 17 போல்ஸ்விக் புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு, ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு, கொடுங்கோலன் என்று உலகம் வர்ணித்துக் கொண்டிருந்த ஜெர்மனியோடு, ஹெய்சரின் ஜெர்மனியோடு
ரஷ்யா ஒப்பந்தம் செய்து கொண்டது. பலரும் எதிர்த்தார்கள், லெனினை எதிர்த்தார்கள். ஆக்கிரமம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனியோடு நாம் ஒப்பந்தம் செய்யக்கூடாது, அவன் கொடியவன், சர்வாதிகாரி, அவனோடு நாம் ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று சொன்னபோது லெனின் சொன்னார், இப்பொழுது தேவை சமாதானம், பீஸ் 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 அட் எனி காஸ்ட். ஏனென்றால் இப்பொழுது ரஷ்யாவின் சில பகுதிகளை நாம் இழக்க நேரிட்டால் கூட, இப்பொழுது போர் மூண்டால், ஜெர்மனியோடு நமக்கு போர் மூண்டால் போல்ஸ்விக் ஆட்சி அழிந்துவிடும். இதை பகத்சிங் குறிப்பிடுகிறார். அவருடைய வாத பிரதிவாதங்களில் இவற்றையெல்லாம் அவர் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த மாவீரன் பகத்சிங்கினுடைய நூற்றாண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையை நினைவூட்டுவதற்காக காவு கொடுக்கப்பட்ட தமிழகத்தினுடைய உரிமைகளை, இந்தியாவின் உரிமைகளை, தாய் தமிழகத்தின் உரிமைகளை நினைவூட்டுவதற்காக இந்த நூலை கே.எஸ். ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி, இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு முன்பு தமிழகத்தின் ஒரு பகுதி, சேதுபதி சீமையினுடைய பகுதி, சேதுபதி அரசரின் ஆளுமைக்குட்பட்ட பகுதி, ராமநாதபுரம் ஜமீன்தாரி என்ற முறை அமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பகுதி. ஆக இப்படி தமிழகத்துக்கு உரிமையான இந்த பகுதி எப்பொழுது காவு கொடுக்கப்படுகிறது? 1974 வருடம் ஜூன் 26 தேதி என்று, அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இந்திய அரசு இலங்கை அரசோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு, அந்த ஒப்பந்தம் தான் கச்சத்தீவு ஒப்பந்தம். ஜூன் 26 தேதி போடப்பட்ட ஒப்பந்தம். அது குறித்த விவாதம் ஜூலை 23 தேதி பாராளுமன்றத்திலே வந்தது, லோக்சபாவிலே. 1974 ஜூலை 23 தேதி லோக்சபா டிபேட். அந்த விவாதத்தில் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த அண்ணன் இரா செழியன் அவர்கள், இது தமிழகத்தினுடைய இந்தியாவின் ஆதிபத்திய உரிமை, தமிழகத்தின் உரிமை, இது இந்த உரிமைகளை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது. இட் இஸ் எ டோட்டல் சரண்டர். இது செழியனுடைய பேச்சு. நீங்கள் மொத்தமாக இலங்கைக்கு சரணாகதி அடைந்து விட்டீர்கள். இது தேச துரோகம். இட் இஸ் அன்பேட்ரியாட்டிக். இது செழியனுடைய குற்றச்சாட்டு. அப்பொழுது நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள் ஒரு தலை சிறந்த சொற்பொழிவாளர், நாடாளுமன்ற மேதை. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் அதே கருத்தை இன்னும் அழுத்தமாக அவரும் அதையே சொல்கிறார். இட் இஸ் அன்பேட்ரியாட்டிக் அண்ட் ஆன்டி நேஷனல். இது தேச விரோதமானது, தேசபக்திக்கு மாறானது என்று சொல்லிவிட்டு, the worst treaty ever made by any civilized country in the world. இப்படி ஒரு மோசமான ஒப்பந்தம் எந்த ஒரு நாகரீக நாடும் இதுவரை உலகத்தில் போட்டதில்லை. செழியனும் வெளிநடப்பு செய்கிறார், நாஞ்சில் மனோகரன் வெளிநடப்பு செய்கிறார். அதை போல முஸ்லீம் லீக் இயக்கத்திலே இருந்த பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது யூசுப், அவர் இது சேதுபதி ராஜாவுக்குரியது, இது தமிழகத்தினுடைய பழைய மன்னர்களுக்குரிய உரிமை என்ற ஆவணங்கள் எல்லாம் தந்திருந்தோம். ஆனால் இவற்றை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள், துரோகம் செய்து விட்டீர்கள், நானும் வெளிநடப்பு செய்கிறேன் என்கிறார். ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாரோப்ளா கட்சியினுடைய தலைவர் பி.கே. முக்கையா தேவர் இன்னும் ஆத்திரப்பட்டு, என் பகுதி, என் தொகுதிக்குட்பட்ட இடம், இதை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள், துரோகம் செய்து விட்டீர்கள், பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்விலே கை வைத்து விட்டீர்கள். அதோடு நிறுத்தவில்லை, ஒரு பெரும் போர் எதிர்காலத்திலே வருவதற்கு நீங்கள் இன்றைக்கு விதைத்து விட்டீர்கள். நான் இந்த துரோகத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறேன். ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தேவன் இருந்தவர் இன்னும் கடுமையாக சொல்லுகிறார். இது பச்சை துரோகம் என்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த சபையிலே உறுப்பினராக இருக்கிறார். அவர் எழுந்து சொல்கிறார், இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இது இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நீங்கள் செய்திருக்க கூடாது. இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் செழியனும் மனோகரனும் முக்கையா தேவரும் வாஜ்பாயும் இத்தனை பேரும் முஸ்லீம் லீக் உறுப்பினரும் முழக்கமிட்டிருக்கிறார்கள், வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள், கடமையை செய்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சராக இருந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஏன் இதை எதிர்க்கவில்லை கடுமையாக?